ஃபர்ஸ்ட்டா நம்ம வந்து ஒரு பவுல்ல 2 கப் மைதா மாவு எடுப்போம். அதோட 1 டீஸ்பூன் ஈஸ்ட் எடுத்து அந்த மாவுல கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அத நான் டைரக்ட்டா அந்த மாவுக்குள்ளயே போட்டு மிக்ஸ் பண்றேன். நீங்க வந்து நார்மல் ஈஸ்ட் யூஸ் பண்றீங்கன்னா, 1 கப் அளவு தண்ணி எடுத்து, அந்த தண்ணி வந்து வார்மா இருக்கணும். ஆகலும் சூடு இருக்கக்கூடாது. அதோட 2 டீஸ்பூன் சுகரும், 1 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் அதுக்குள்ள போட்டு கலந்து விட்டுட்டு, ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அது வந்து நுர நுரையா வந்திருக்கும். ஸோ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிட்டுன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவுக்குள்ள 1 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு அத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோட 2 டீஸ்பூன் சுகரையும் ஆட் பண்ணலாம். இப்போ நாம வந்து 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நல்லா கையால மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நாம இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். நான் வந்து மெல்லிய சுடு தண்ணி தான் ஆட் பண்றேன். ஸோ உங்களோட கையில படைக்க அது உங்களுக்கு கொஞ்சம் வார்மா இருக்கணும். ஆகலும் சூடா இருக்கக்கூடாது. ஸோ சொட்டு சொட்டா ஆட் பண்ணி நம்ம குழைக்கலாம். இத வந்து ஒரு 10 நிமிஷம் போல நல்லா குழைச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த மாவு வந்து உங்க கையில ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கும். அது நார்மல் தான். இப்போ இந்த மாவ இன்னும் நல்லா குழைக்கணும். ஸோ இத வந்து ஒரு 10 நிமிஷம் போல, இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல நீங்க வந்து நல்லா இழுத்து குழையுங்க. இப்போ நான் வந்து இந்த மாவ குழச்சு ஒரு பவுலுக்குள்ள வச்சிருக்கேன். ஸோ மேலால வந்து ஆயில் பூசியிருக்கேன். அதுக்கப்புறம் இத வந்து ஒரு கில்லிங் ஃபில்மால நீங்க மூடி வச்சுக்கோங்க. இத வந்து ஒரு 1 1/2 மணி தியாலத்துலேருந்து 2 மணி தியாலம் வரைக்கும் நீங்க ரூம் டெம்பரேச்சர்ல மூடி வச்சுக்கணும். ஸோ நான் வந்து 2 மணி நேரம் விட்டுருக்கேன். ஸோ இப்ப நீங்க இத பார்த்துருப்பீங்க எப்படி டபுள் ஆயி வந்திருக்குன்ட்டு. இப்போ இத வந்து இந்த பவுல்ல எடுத்துட்டு லைட்டா பிசைஞ்சிட்டு மறுபடியும் ரோல் பண்ணிட்டு இந்த பவுலுக்குள்ள ஒரு 10 நிமிஷம் போல வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அதில இருக்கிற அந்த பபிள்ஸ வந்து எடுக்கிறதுக்கு. இனி ஒரு சாப்பிங் போர்ட்ல இந்த சொட்டு மாவ தூவிட்டு, ஸோ அதுக்கு மேல நீங்க வந்து இந்த மாவ வட்டமா ரோல் பண்ணிக்கலாம். நான் வந்து பாதி பாதியா வெட்டப் போறேன். ஏன்னா எனக்கு வந்து தின்னா கிரிஸ்பியா இருக்கிறது தான் பிடிக்கும். உங்களுக்கு பீட்ஸா பிரெட் வந்து திக்கா இருக்கிறது பிடிக்குமெண்டா, நீங்க வந்து முழுசாவே ரோல் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். எனக்கு சீஸி பைட்ஸ் பீட்ஸா பிடிக்கும். ஸோ, அதனால நான் வந்து மொசரெல்லா சீஸ வந்து சின்ன சின்ன வெட்டி வச்சிருக்கேன். ஸோ, அத தான் நான் வந்து அந்த ரவுண்ட் எட்ஜஸ்ல அதுக்குள்ள வச்சு மடிச்சு விடுறேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்க வந்து அத தவிர்க்கலாம். ஒரு டூத் பிக் இல்லைன்னா ஒரு முள்ளு கரண்டி எடுத்து இந்த மாரி குத்தி விடுங்க. இப்போ இத வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல ஓவன்ல வச்சு எடுப்பேன். அப்பதான் அந்த பிரெட் வந்து கொஞ்சம் குக் ஆகி வரும். நான் வந்து சிக்கன் ஃப்ரை ரெடி பண்றேன் மேலால டாப்பிங்ஸ்க்கு. இதுக்கு வந்து நான் உப்பு, தூள், அப்புறம் சொட்டு மஞ்சள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஃப்ரை பண்றேன். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஏதாவது மசாலா தூள் அந்த மாரி ஆட் பண்ணலாம். ஓவன்ல வச்சு பீட்ஸா பிரெட் எடுத்துட்டு, அதில டொமேட்டோ கெட்சப்பையும், அப்புறமா ஏதாவது ஒரு சில்லி சாஸ் இருந்துச்சுன்னா நீங்க ஆட் பண்ணலாம். அப்புறமா ஒரு ஸ்பூனால கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சிருந்த மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்றேன். ஸோ இதில வந்து ரெட் ஆனியன்ஸ், பெல் பெப்பர்ஸ், ஸ்வீட் கார்ன், அப்புறமா மஷ்ரூம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க ஆலிவ்ஸ் அந்த மாரி ஏதாவது ஆட் பண்ணலாம்.
அதோட ஃப்ரை பண்ண சிக்கனையும் நான் வந்து மேலால் ஆட் பண்ணிக்க போகிறேன். இனி மேலால் துருவின சீஸ் இருக்குது தானே, அதை வந்து மேலால் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஓவனில் வச்சு விடலாம். நீங்கள் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் பீட்சாவை பேக் பண்ண விடுங்க. இப்போ இந்த பீட்சா வந்து குக் ஆகிட்டு, ஸோ நான் இதை வந்து வெளியில் எடுத்து வைக்க போகிறேன். அவ்வளோதான், பீட்சா ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.